அலி லாரிஜானி கொல்லப்பட்டார். தற்போது தாக்குதலில் நெத்தன்யாகு தப்பினாரா? புட்டினை கொல்லுவதற்காக இஸ்ரேல் எவ்வாறு முயற்சி செய்கிறது? அரபுலகங்கள் இன்னைக்கு அறிமுகம் செய்திருக்கக்கூடிய மிராஜ் 2000, அது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தானில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய 408 பேர். பாகிஸ்தான் இதை பற்றி என்ன சொல்லுகிறது? அமெரிக்காவினுடைய ஜே கென்ட் இன்னைக்கு ஒரு ராஜினாமா செய்திருக்கிறார். ஈரான் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய டான்சிங் மிசில்ஸ் என்ன? மசூத் பொசக்சியான் ராஜினாமா செய்தாரா? இது மாதிரியான பல்வேறு தகவல்களை இந்த பதிவுல தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். ஐஆர்ஜிசியினுடைய தேசிய உச்ச பாதுகாப்பு கவுன்சிலுடைய உறுப்பினராக இருந்த அலி லாரிஜினி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்கிற செய்தி இப்ப நமக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க எல்லா சேனல்ஸும். இதுல பாத்தீங்கன்னா கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா, அலி லாரிஜினி கொல்லப்பட்டா ஈரான்ல இதுக்கப்புறம் செயல்படுத்துவதற்கு ஆள்களே இல்லை அப்படிங்கிறதுதான் பொதுவாக இங்க கட்டமைக்கப்படுற பிம்பம். ஆனா அது இல்லை அப்படிங்கிற தகவலை சர்வதேச நியூஸ் சேனல் இன்னைக்கு சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு ஈரான் மிகப்பெரிய அளவுக்கு தங்களுடைய ஒவ்வொரு ரோலுக்கு பின்னாடியும், இப்படி ஐஆர்ஜிசியினுடைய நேவியா இருந்தாலும் ஏர் ஸ்பேஸா இருந்தாலும் ஒவ்வொரு லீடர்ஸுக்கு பின்னாடியும் கமாண்டருக்கு பின்னாடியும் 7 தலைவர்களை ABCDன்னு தொடரா வச்சிருந்தாங்களாம். இதை அனைத்து நியூஸ் சேனலும் சொல்றாங்க. நீங்களும் கிரவுண்ட்ல பார்க்கலாம். இன்னைக்கு ஆயத்துல்லா அல் கமேனி என்பவர்கள் சாதாரண நாள்ல 79ல இருந்து மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்க மிகப்பெரிய ஒரு லீடர்ல ஒருவர் அவர். ஆயத்துல்லா அல் கமேனி கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் ஈரான் இருக்கவே இருக்காது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்குதலை தொடுத்தாங்க ஈரான். எந்த அளவுக்குன்னா துபாய் மிரண்டே போனாங்க. கிட்டத்தட்ட துபாய்க்கு எதிராக அவங்க 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அமைச்சிருக்கிறாங்க, 200க்கும் மேற்பட்ட மிசைல்ஸ் அமைச்சிருக்காங்க ஒன்லி ஃபார் துபாய். இன்னைக்கு அலி லாரிஜானி அவர்கள் கொல்லப்பட்டதுனால ஈரான் முழுவதுமா முடங்கிறாது அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. இன்னொரு செய்தியை சொல்வதா இருந்தா, ஹிஸ்புல்லா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்தவர், சாதாரண மிகப்பெரிய ஒரு தலைவர் ஹசன் நசரல்லா. அதற்கு பின்னாடி அவர் கொல்லப்பட்டதுக்கு பின்னாடி உடனே பல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் தொடரா இஸ்ரேலால் கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்டிருந்தா கூட இன்ன வரைக்கும் களத்துல நின்று ஹிஸ்புல்லா அவங்க அடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறது தான் உலகத்துல வரக்கூடிய செய்திகள்ல ஒன்னா இருக்குது. ஹஜ் காசிம் மிசில்ஸ் அப்படின்னு ஒரு மிசில்ஸை இன்னைக்கு ட்ரூ ப்ராமிஸ் 4ல 59th வேவ்ல இன்னைக்கு ஈரான் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இதனுடைய தாக்குதல் எங்க வரைக்கும் இருந்துச்சுன்னு சொன்னா, வெஸ்ட் பேங்க்ல நெத்தன்யாகுனுடைய ஆபீஸ கரெக்டா இன்னைக்கு குறி வச்சிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் தான் இன்னைக்கு பேசு பொருளாக இன்னைக்கு சமூகத்துல இருக்குது. எங்களை நெருங்கவே முடியாது, உயர்தரமான நாங்க வான் பாதுகாப்பு படை வச்சிருக்கோம் சொன்னாங்களா இல்லையா? அந்த பகுதியில இன்னைக்கு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடியே ஐஆர்ஜிசி பலமுறை சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, தொடர்ந்து நீ உயிரோடு இருந்தேன்னா உன்னை தொடர்ந்து கொண்டே இருப்போம் தாக்குதலுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை அவங்க தொடர்ந்து நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. நீ எங்க போனாலும் ஒரு நாள் தப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரியான செய்தியை நெத்தன்யாவுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கிடையில அந்த 4-5 நாள் ஒளிஞ்சிருந்தாங்கிற செய்தி நம்ம எல்லோரும் அறிவோம். அதற்கு மத்தியில் ஐஆர்ஜிசியினுடைய பல தலைவர்கள், அலி லாரிஜினி இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அலி லாரிஜினி, அப்பாஸ் அராக்சியா போன்ற பெரும் தலைவர்கள்லாம் குத்ஸ்ல வீதியில வந்து நடமாடின விஷயங்களை எல்லாம், காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இதுக்கிடையில நெத்தன்யா 4-5 நாள் மறைஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கக்கூடிய சமயத்துல தான் இன்னைக்கு ஐஆர்ஜிசியிலிருந்து ஹஜ் காசிம் இந்த ஏவுகணை மூலியமா இன்னைக்கு நெத்தன்யா குறி வச்சிருக்கிறாங்க. ஆளுங்க இருந்தானா இல்லையா அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு முழுவதுமா நம்மளுக்கு கிடைக்கல. கிடைக்கிறப்ப இன்ஷா அல்லாஹ் அந்த தகவலை நம்ம பதிவு செய்வோம். அன்னா யுகாலோவா என்று சொல்ற இந்த பெண்மணி பதிவு செய்திருக்க ஒரு செய்தி தாங்க இன்னைக்கு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல, பெரும்பாலும் அங்க இருக்கக்கூடிய நார்மலான ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளா இருக்கு. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஐடிஎஃப்னுடைய நான் சோல்ஜர் அப்படின்னு தன்னை காட்டிக்கிட்டு நாங்க புட்டினை கொல்லுவோம். எதனால கொல்லுவோம்னா, ஈரானுக்கு ஆதரவா புட்டின் இருந்தாருன்னா கண்டிப்பா நாங்க கொல்லுவோம். எப்படி கொல்லுவோம்? அங்க இருக்கக்கூடிய கேமராக்கெல்லாம் ஹேக் பண்ணிடுவோம். ஹேக் பண்ணி எப்படியாவது நம்ம புட்டினை காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிடிச்ச, ஒரு வெறி பிடிச்ச சிந்தனை பாருங்க. இந்த போர்ல எந்த விதமான நியாயமும் இல்லை என்று சொல்லி அமெரிக்காவோட இன்னைக்கு யாருமே நிக்கல. எல்லாம் காரி துப்பிட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, பிரான்ஸ் உட்பட, பிரிட்டன் உட்பட எல்லா நாடும் இன்னைக்கு காரி துப்பிட்டாங்க. நேட்டோ வராதுன்னு சொல்லிட்டாங்க. ட்ரம்ப்பை பார்த்து நேட்டோ வராதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ட்ரம்ப் நேட்டோவை நீங்க அழிஞ்சு போயிருவீங்கன்னு சாபம் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு.
அந்த மாதிரியான சமயத்துல ஐடிஎஃப்னுடைய சோல்ஜர்ஸ் ஒழுக்கமான ராணுவம் எங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? இவங்களுடைய ராணுவத்துடைய சோல்ஜர் இன்னைக்கு என்ன பேசுறாருன்னா, யாரெல்லாம் இஸ்ரேலுடைய தவறான செய்தி இருக்கிறாங்களோ அவங்க நாங்க கொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு புட்டினை பற்றி இந்த அண்ணா யுகாலோவா ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறாங்க. அது ரஷ்யாவில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளா இருக்குது. இந்த செய்தி அறிஞ்ச இன்ன பிற ஊடகங்கள் இதை வந்து பெரும்பாலும் ராய்டர்ஸ், பிபிசி போன்ற நியூஸ் சேனல் இதை உறுதிப்படுத்தல. ஆனா இப்படியே செயல் செய்யக்கூடியவங்க தான் இவங்க அப்படிங்கிறது உலகமே அறிஞ்ச செய்தி. உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கலாம், கஸ்ஸாவில் அப்பாவி மக்கள் அவங்களுடைய வீடுகளை இடிச்சிட்டு அந்த வீட்டில் போய் காரை திருடிட்டு போனாங்க. சின்ன பிள்ளைய காரு, சின்ன பிள்ளைய சைக்கிளு, பெண்கள் போடக்கூடிய அந்த இன்னர்ஸ் வேற எடுத்து அதை வச்சு காமெடி பண்ணி விளையாண்டானுங்க. இப்படிப்பட்டவங்க இந்த காரியத்தை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மக்கள் பொதுவாக நம்புறாங்க. இந்த போருடைய காலங்கள்ல பல்வேறு விதமான ஏவுகளுடைய பேர்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹைப்பர்சோனிக் கேள்விப்பட்டிருப்போம், பேலஸ்டிக் மிசைல்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், கோரம் ஷோகர் 4 இதை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு மிராஜ் 2000 அப்படின்னு சொல்ற ஒரு விமானம், இது ஒரு போர் விமானம். இந்த விமானம் வழக்கத்துக்கு மாற்றமா ஈரான்ட்ட இருக்கிறது கிடையாது, இது அமெரிக்காவிட்ட இருக்கிறது கிடையாது, இஸ்ரேல்ட்ட இருக்கிறதும் கிடையாது. இது வந்து அரபுடைய வளைகுடா நாட்டினுடைய போர் விமானங்கள் மாதிரி தெரியுது. அவங்க போர்ல இறங்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி சர்வதேச அளவுல பேசு பொருளா இருக்குங்க. அப்படியெல்லாம் யாரும் நம்பிடாதீங்க. இவங்களாவது அப்படியெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு இறங்கி மக்களுக்கு போராடுற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. எங்கேயாவது போற வரல சவர்மா கடை கிடைச்சா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டுட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு மக்கள் பேசிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அரபு உலகம் இல்லை, தயாரா இல்லை அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. கஸ்ஸாவில் அப்பாவி குழந்தைகள் கொல்லப்படுறப்ப எந்த விதமான முன்னேற்பாடுகளையும் செய்யாத இவங்க தான் இது இன்னைக்கு செஞ்சிருவாங்களா அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கேள்வியா கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில ஈரான் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய டான்சிங் மிசைல்ஸ், இது என்னங்க செஜில் மிசைல்ஸ் அப்படின்னு இதை சொல்றாங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய அளவிற்கு இருக்குது, மிகப்பெரிய அளவுக்கு உயரமா இருக்கு. இதோடைய காட்சியை பாருங்க. இது எப்படின்னு சொன்னா தரைத்தளத்திலிருந்து விண்வெளியினுடைய பகுதிக்கு, அது முதல் தட்டுக்கு, விண்வெளியுடைய முதல் தட்டு அளவுக்கு இது மேலே போய் அதுக்கப்புறம் பூமியை நோக்கி வேகமா வருமா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிக்விட் மிசைல்ஸ் இல்ல, இது வந்து ஒரு திட மிசைல்ஸ்னால தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஈரான்ல இருந்து 1500 கிலோமீட்டருக்கும் கூடுதலா இருக்கக்கூடிய இஸ்ரேல 10-15 நிமிஷத்துல இந்த மிசைல்ஸ் போய் அட்டாக் பண்ணிரும். அதோடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா 10 மேக் அப்படிங்கிறத விட 12 மேக் அப்படிங்கிறத விட ரொம்ப வேகமா இருக்கும், ஒளியை விட அது வேகமா இருக்கும் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு அவங்க தர்றாங்க. இந்த மிசைல்ஸ் தான் இன்னைக்கு அட்டாக் பண்ணிருச்சோ அப்படின்னு பல பேர் பேசுறாங்க. இந்த டெல் அவிவில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியை பாருங்க. மிகப்பெரிய ஒரு பில்டிங்ல அடி உளுந்து அங்க நெருப்பு அப்படியே தீப்பிழம்பா கக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சைரன் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஏன்டா சைரன் ஒழிக்குது, அங்கதான் நெருப்பு எரிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடியதையும் பார்க்க முடியுது. இந்த மிசைல்ஸ் தான் இன்னைக்கு அட்டாக் பண்ணியிருக்குமோ அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மையா இருக்குது. இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல காபூல்ல இருக்கக்கூடிய ஒமேட்ங்கிற ஒரு போதை மறுவாழ்வு மையம், அது ஒரு ஹாஸ்பிட்டலுங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல 408 பேர் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த 408 பேர் கொல்லப்பட்டதை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன சொல்றாங்க, பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இங்க ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி. இந்த ஒமேட்ங்கிற இந்த ஹாஸ்பிட்டல் பெரும்பாலும் இளைஞர்கள் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். அதாவது போதையினால யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த போதையிலேருந்து அவங்க விடுபட்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக மறுவாழ்வு மையம் மாதிரி ஹாஸ்பிட்டல் மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் இன்னைக்கு பாகிஸ்தான்காரங்க காபூல்ல இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் மேல மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தானுடைய 2 பகுதிகளில், இன்னும் 2 பகுதிகளில் அவங்களுடைய தொழில்நுட்ப இண்டஸ்ட்ரீஸ்லையும் அதே மாதிரி அவங்களுடைய ராணுவ களஞ்சியம், அதாவது ட்ரூப்ஸ் எல்லாம் சேர்ந்து வைக்கிற ஒரு இடத்துலையும் இன்னைக்கு ஒரு தாக்குதல் பாகிஸ்தான் நிகழ்த்திருக்கிறாங்க. அதுக்கான காரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய டிடிபி என்று சொல்லப்படக்கூடிய தெஹ்ரே-இ தாலிபான் பாகிஸ்தான் ஒரு அமைப்புங்க. இந்த அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் கிட்டத்தட்ட 2600 கிலோமீட்டர், 1600 இருந்து 2600 கிலோமீட்டர் எல்லைகளை பிரிக்கிற இடம் இருக்குது. இந்த எல்லை பிரச்சனை, எல்லை சண்டை, இந்த எல்லை சண்டையில இதுக்கு முன்னாடி பல முறை
தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. பலுஸ்தான்ல கடந்த பிப்ரவரி 1 மிகப்பெரிய அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய PLA என்று சொல்லப்படக்கூடிய அவங்களும் ஒரு குழு, இந்த பலுஸ்தான் பாகிஸ்தானுக்குள்ள இருக்குது, இவங்களும் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த TTPயும் PLAவும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு பாகிஸ்தான்ல உரிமை தனி நாடு வேணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. TTP என்ன சொல்றாங்கன்னா, அங்க சரியான ஆட்சி நடக்கல, அங்க மக்கள் சரியில்லை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு கடந்த பிப்ரவரி 1 அன்னைக்கு என்ன நடக்கும் சொன்னா, பலுஸ்தான்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்களை மக்களை போய் சுடுறாங்க இவங்க. அது மட்டும் இல்லாம தற்கொலை தாக்குதல் நடத்துறாங்க, காவல் நிலையங்களை தாக்குதல் நடத்துறாங்க. இப்படி பல்வேறு இடங்கள்ல தாக்குதல் நடத்தின உடனே அப்ப பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு காரணம் இந்தியா தான் அப்படிங்கிற ஒரு தகவலை பொத்தாம்பொதுவா சொல்றாங்க. இந்தியானா நீ தடு, ஓ நாடு, ஓ நாட்டுடைய அமைச்சரே சொல்லியிருக்கிறாங்க எங்க நாட்டுல நிறைய தீவிரவாதம் இருக்குன்னு சொல்லி அதை தடுக்கிறதுக்கான வேலை இல்லாம பொத்தாம்பொதுவாக இந்தியா மேல குற்றச்சாட்டு வைக்கக்கூடியதை இந்தியா பல முறை மறுத்திருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த TTP ஆப்கானிஸ்தானுக்குள்ள உள்ள இருக்கிறாங்க. இந்த TTP தாலிபானுடைய ஆட்சியிலையும் பொறுப்புலையும் பங்கு வைக்கிறாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து பாகிஸ்தானை பல முறை தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாகிஸ்தான்காரங்க மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் உமேட்டுங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல காபூல்ல ஒரு தாக்குதல் நடத்திட்டு, அந்த இடம் அதெல்லாம் கிடையாது, அந்த இடத்துல அவங்க மறைஞ்சிருந்தாங்க, ஆயுத கிடங்கு இருந்துச்சு அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை பரப்பியிருக்காங்க. அப்படிங்கிறதா அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட நோயாளிகள், அங்கிருந்து பாதிக்கப்பட்ட நோயாளிகளை ஒருத்தவராக இருக்கக்கூடியவர் யூசுப்னு ஒருத்தவர், அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குண்டு போடப்பட்டப்ப நான் எப்படி பொழைச்சேன்னு எனக்கு தெரியவே இல்லை, அப்படியே நான் என் கட்டலு நான் அப்படியே ஒரு மூலையில போயிட்டோம், என் காலு கையெல்லாம் பயங்கரமான அடி, பார்க்க முடியாத காட்சிகள் அப்படின்னு நோயாளி அங்கிருந்து விவரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆம்புலன்ஸை காப்பாற்ற போனவர், அவருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஹாஜி ஃபஹீம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அழைப்பு வந்தோடனே ஆம்புலன்ஸ் தான் வேகமா போனேன், போய் பார்த்தா மக்கள்லாம் அந்த நோயாளிகள்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க யாரெல்லாம் காப்பாற்ற முடியுமோ அவங்களாம் காப்பாற்றி கொண்டு வந்தேன். ஒரு கட்டத்தில் நான் பார்க்குறேன் அந்த இருந்த காட்சிகள், நான் நடந்து வந்ததெல்லாம் ஒரு கீழே இருக்க தர கிடையாது, சில சமயங்களில் இறந்து போனவங்களை மிதிச்சு நடந்து படற காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு, இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு நம்ம நியூஸ் சேனல்ல பார்க்க முடியுது. எதுவாக இருந்தாலும் இந்த செய்திகள் எல்லாம் மக்களுக்கு நலவே இல்லை, போர்கள் நலவே கிடையாது, மக்கள் பாதிக்கப்படுவாங்கிறது யதார்த்தமான உண்மையா இருக்கு. அதுலயும் இந்த இருபெரு இஸ்லாமிய நாடுகளும் இப்படி நடப்பது உலகத்தில் உள்ள மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாகவும் பல விமர்சனங்களை பெற்று தந்திருக்கிறது அப்படிங்கிறதும் இங்க நம்ம கவனிக்கணும். அமெரிக்காவில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளா இருக்கிறது ஜே கென்ட் அப்படிங்கிற ஒரு ராணுவ அதிகாரி இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்கிறார். அவர் ராஜினாமா பண்ணிட்டு அவர் பேசிய தகவல் தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒன்றா இருக்குது. இதுக்கு முன்னாடி அவரை பத்தி ஒரு சில தகவல் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இவர் பார்த்தீங்கன்னா உளவுத்துறை அமைப்புல துணை கண்காணிப்பாளராக பணியாற்றி இருக்கிறாரு. பல சமயங்கள்ல நாட்டுக்காக போராடி யாரெல்லாம் எதிர்த்தரப்பாக அவங்க நினைக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் கைது செய்திருக்கிறாரு. குறிப்பா 2010 மன்பிஜ் அப்படிங்கிற பகுதியில ஷனான் கென்ட் அவங்களுடைய மனைவிய ஒரு தற்கொலைப்படை தாக்குதல்ல அவர் இழந்திருக்கிறாரு, மனைவியே இழந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஜே கென்ட் இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை தாங்க ரொம்ப கவனிக்கணும். இந்த ஈரானுடைய போர்ல ட்ரம்புக்கு எந்த முன்னோடி இல்லை, அதை எதுவுமே தெரியாம உள்ள இறங்கிட்டாரு, இதனால பல உயிர்கள் பலியாகும். எப்படி 2003 ஈராக்கினுடைய வார் இருந்துச்சோ அது மாதிரி பல பேர் உயிரிழந்து போவாங்க, இந்த போருக்கு எந்த விதமான முகாந்திரமான நியாயமான காரணங்களுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவர் சொல்ற விஷயம் தாங்க ரொம்ப கவனிக்கணும். ஜே கென்ட் சொல்றாரு, என்னுடைய மனசாட்சி உறுத்துச்சு, என்னுடைய மனசாட்சி உறுத்துது, நான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறேன், இல்லை எனக்கு இராணுவம் இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி மக்களை கொண்டு குவிக்கிற நினைக்கிற காலத்தில் ஜே கென்ட் சொல்லியிருக்க வார்த்தையை உண்மையிலேயே ஒட்டுமொத்த மக்களும் உள்ளத்துல உண்மையிலேயே பதிய வைக்க வேண்டிய விஷயம். ஜே கென்ட் சொல்றாங்க, அதாவது எனக்கு மனசாட்சி உறுத்துச்சுங்க, மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இராணுவ பொறுப்புல இருக்கிறாருன்னா அவருக்கு எவ்வளவு ரெவன்யூ இருக்கும், இதை யாரை எதுக்குறோங்கிறது அவருக்கு தெரிஞ்சுதானே இருக்கும். உளவுத்துறையினுடைய ஒரு துணை அமைப்புலையும் அவர் இருந்து செயல்பட்டு இருக்கிறாரு. அப்ப யாரு இவங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுமே ஜே கென்ட் இன்னைக்கு பேசியிருக்க வார்த்தை ரொம்ப முத்தாய்ப்பான வார்த்தை. என்னுடைய மனசாட்சி உறுத்துது, இதுல நியாயம் இல்லை, என் மனைவியை பறி கொடுத்திருந்தா கூட, ஏன்னா அரபு உலகத்துல சிரியாவில் தான் மனைவி கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அப்படி இருந்தா கூட அந்த போர் சரியானதே கிடையாது, என் மனசாட்சி உறுத்துது, அதனால நான் இந்த விஷயத்திலிருந்து நான் வெளியில வரேன்னு சொல்லி தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. உண்மையிலே ஜே கென்ட்டுக்கு நம்ம வாழ்த்து சொல்லக்கூடாதுங்க. இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய அம்சமா இருக்கக்கூடிய
மிகப்பெரிய ஆறுதல் அருமருந்தா இருக்கக்கூடிய விஷயம் எதுனா சலாம் தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன்னா நாளை மறுமை நாள்ல மனிதர்கள்லாம் இறந்ததுக்கு பின்னாடி கூட அங்க சந்திக்கும் போது அவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள், நபிமார்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்க என்கிற இந்த வாசகம், இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது உண்டாவதாக என்கிற பிரார்த்தனை ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை, மிகப்பெரிய வெகுமதியாக இஸ்லாத்தை பார்க்கப்படுது. அந்த பிரார்த்தனையை உண்மையிலேயே ஜே கென்ட்டுக்கு நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே ஜே கென்ட்டினுடைய நல்வாழ்விற்காகவும் அவருடைய ஹிதாயத்திற்காகவும் நம்ம துவா செய்யணும். ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த போர் இன்னைக்கு நடக்கும், இறைவன் நாடுனா இந்த போர் நாளைக்கு போர் நிறுத்தமாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த போர்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரான் மாதிரி தொடர்ந்து கஸ்ஸா மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர்களுடைய கண்ணீர் கதைகள் சொல்வதற்கு ஏராளம் இருக்குது. அதையெல்லாம் இந்த உம்மத்துக்கு தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமை எங்களுக்கு இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல நம்ம எல்லா அப்டேட்டையும் இன்ஷா அல்லாஹ் முடிச்சுட்டு கடைசி ஒரு சில நிமிடங்கள் மட்டும் கஸ்ஸா மக்களுடைய கண்ணீர் கதைகளை பதிவு செய்ய போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல மறவாம பதிவு செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.